Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematics Lessonலேருந்து Distance and Displacement பற்றி பார்க்க போகிறோம். அது பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்டன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இப்போது உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் நீங்கள் இங்கேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு போகணும்னா யூ ஆர் இன் மோஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் உங்கள் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் அந்த பாத் லென்த் எவ்வளவோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் இருக்கீங்க, பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஏ டு பி நீங்கள் போகும்பொழுது ஆக்சுவல் பாத் லென்த் என்னவோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த ஆக்சுவல் பாத் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் டீங்கிற டைமில் நீங்கள் மோஷனில் இருக்கும்போது எவ்வளோ பாத் லென்த் நீங்கள் கவர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது யூஸ்வலாக இதுக்கு வந்து ஒரு மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் இப்போ இந்த பாத் லென்த் வந்து 5 மீட்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி. கரெக்டாக? அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. யூஸ்வலாக பாசிட்டிவ் குவான்டிட்டியாக தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம திரும்ப சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, இந்த வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கான டிஃப்ரெண்ட் பாத், நிறையா வழிகள் இருக்குது அப்படிங்களாம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாத் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பாத் வந்து இங்கேருந்து இப்படி போய் இங்கே ரீச் ஆகலாம். இது வந்து பாத் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அப்போ நீங்கள் உங்களோட இனிஷியல் பொசிஷன் என்னவாக இருக்கும்? வீட்டிலேருந்து கிளம்புறது தான் உங்களுக்கு இனிஷியல் பொசிஷன். கரெக்டாக? உங்களுடைய ஃபைனல் பொசிஷன் என்ன? ஸ்கூல் தான் உங்களுக்கு ஃபைனல் பொசிஷன். இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பொசிஷன் தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் என்னது? இப்போ ஃபஸ்ட்டு வந்து வே 1 பாருங்கள். இப்போ டைரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் பாத்லேயே போகிற மாதிரி இருக்குது, ஷார்ட்டஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ செகண்ட் வே பாருங்கள். இது வந்து ஒரு லார்ஜராக ஒரு செமி சர்க்கிள், ரஃப்லி ஒரு செமி சர்க்கிள் வாக்கில் இருக்குது. இப்போ தேர்ட் வே வந்து நிறையா க்ராசஸ் இருந்து யூ ஆர் ரீச்சிங் த ஸ்கூல். அப்போது இந்த 3 பாத்தில் எது ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குன்னா நமக்கு பார்த்தாலே தெரியுது பாத் 1 தான் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ இனிஷியல் பொசிஷனையும் ஃபைனல் பொசிஷனையும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது கனெக்ட் பண்ணுதோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்னும் கிறிஸ்பாக சொல்லணுன்னா, இப்போது ஃபார் இன்டர்வல் ஆஃப் டைம் டி, ஸோ டீங்கிற டைம் இன்டர்வலில் இந்த இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் போகிறதுக்கு எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஆர் இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் இன் அ பர்டிகுலர் டைம் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடம் முடியறதுக்கு நிறையா வழிகள் அதை ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் அந்த வழியில் எது வந்து உங்களுக்கு கம்மியான டிஸ்டன்ஸில் நம்ம வந்து அந்த வழியை ரீச் பண்ண முடியுமோ, யூஸ்வலாக இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம எது குறுக்கு வழி எது சீக்கிரம் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போது இந்த வீட்டையும் உங்கள் ஸ்கூலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நிறையா. பட் அதில் எது ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டார் குவான்டிட்டினால என்னது? இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்போது இங்கே உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும் இல்லாமல் அதோட டைரக்ஷனோட ரெப்ரசன்ட் பண்ணும். டைரக்ஷன் என்னது? இப்போ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கான டைரக்ஷன் வந்து இது. ஸோ மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டிரெக்ஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, அண்ட் தென் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ண சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் இனிஷியல் பொசிஷன். ஓகே, இதுதான் எண்டிங் பாயிண்ட் ஆர் ஃபைனல் பொசிஷன். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். அப்போது இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கான வழி என்ன? ஃபஸ்ட்டு வந்து
இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்குற பாத்லேயே நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த பாத்தை சூஸ் பண்ணி எவ்வளோ லென்த் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுதான் டிஸ்டன்ஸ். பட் அதை விட ஈஸியஸ்ட்டாக என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்டிங் பாயிண்ட். இந்த பாத்துக்கு பதிலாக நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்த்தா என்ன ரீச் பண்ணலாமா, இது டைரெக்டாக ஈஸியாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் இது. ஓகே, இந்த வே தான். ஸோ இந்த பர்டிகுலர் வேயை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறோம். ஓகேவா, இதுதான் வந்து டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னது, நம்ம அந்த டெஃபினிஷன் சொன்னதுக்கப்புறம் டிஸ்டன்ஸுங்கிறது இட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வித் ஆரோ மார்க் வந்து நம்ம அதாவது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதோட டைரக்ஷனோட ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகேவா, அப்போது டிஸ்டன்ஸுங்கிறது எப்போதுமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இட் கேன் பி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அல்லது ஜீரோவாக இருக்கலாம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், சர்க்கிள். ஓகே, இப்போது இந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து ரவுண்டு வர போகிறீங்க. ஸோ லெட்டஸ் கன்சிடர் இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டும் அதே தான். ஓகேவா, இப்போது நீங்கள் வந்து இங்கே ஆரம்பித்து இந்த பாத்தை சுற்றி வந்து இங்கே முடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த சர்க்குலர் பாத் என்னவாக இருக்குன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கேஸ் வந்து 0. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. அப்போ டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அது எந்த பாத்து அது வந்து சூஸ் பண்ணுதோ அதோட பாத் லென்த் தான். அப்போ இதோட பாத் லென்த் என்னவாக இருக்கும், இது சர்க்குலர் பாத்தாக இருக்கிறதுனால இதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா 2πr. இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸிலி வி கேன் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக இருக்கலாம், ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்காது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு லெட்டஸ் கன்சிடர் இந்த செகண்ட் ஃபிகர் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் இங்கே. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து A to B நம்ம எப்படி ரீச் பண்ணலாம், இப்போ கொடுத்துருக்கிற பாத் வழியாக போகலாம். ஓகே, இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்து நம்ம ரீச் ஆகிறோம். இது வந்து இட் இஸ் த ஆக்சுவல் பாத் லென்த், அதாவது இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஏயும் பியும் ஷார்ட்டஸ்ட்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய வே வந்து இதுதான். ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சேமாக ஈக்குவலா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லார்ஜராக இருக்குது வென் கம்பேர்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இந்த கேஸில் வந்து டிஸ்டன்ஸை நான் ஸ்மால் டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோன்னா இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து இட் இஸ் லார்ஜர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்றா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கும். இஃப் சப்போஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. அடுத்தது டிஸ்டன்ஸ் வந்து எப்போதுமே பாசிட்டிவ் தான் பார்த்தோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கலாம்னா பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா இஃப் சப்போஸ் யூ கன்சிடர் ஃபஸ்ட்டு ஏலேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன், இது வந்து சீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட பாத் எப்படி இருக்குன்னா A to C நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே டேர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் B நீங்கள் வரீங்க. அப்போது ஃபஸ்ட்டு A to Cயோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா அது வந்து வேறு கலரில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, இப்போது C to B வரும்போது நீங்கள் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த பாசிட்டிவ் குவான்டிட்டி அதாவது டுவர்ட்ஸ் நம்ம ஈஸ்டர்ன் டைரக்ஷன் வச்சுக்கலாம், டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அண்ட் தென் டேர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் வெஸ்ட் வரீங்க. ஸோ இந்த இடத்துல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல அகெயின் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவ் குவான்டிட்டியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னென்ன இன்ஃபரன்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து டீன்னு சொன்னேன். டிஸ்டன்ஸ் வந்து எப்போதுமே பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கும், இட் cannot be negative. whereas displacement வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ் வந்து
ஒன்று ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும் அல்லது டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். எப்போதுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வில் நாட் பி கிரேட்டர் தேன் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். ஒன்று டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போதுமே டிஸ்டன்ஸை விட உங்களுக்கு அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தட் இஸ் இப்படி எழுதணும்னா டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற சாய்ஸே உங்களுக்கு கிடையாது. It can never be, displacement can never be greater than the displacement. This is point number 2. அடுத்தது distance வந்து displacement உங்களுக்கு 0 இருக்க சான்சஸ் இருக்குது. பட் distance வந்து it can never be 0. ஒன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருந்ததுன்னா distance can never be 0. So these are the points we have to understand. Okay, these are the basic points. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்கள் ஸ்கூல் வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்கள் வீட்டிலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மார்னிங் டைமில் ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க, அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் யூ ஆர் கம்மிங் பேக் ஹோம். இப்போ இந்த என்டையர் ட்ரிப்பில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஹோம்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம ஸ்கூலுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்? இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூல்லேருந்து திரும்ப வரும். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன, உங்கள் ஸ்கூலும் வீட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 2 கிலோமீட்டர் செப்பரேஷன். ஓகே, அதே மாதிரி ரிட்டர்னிங் பேக் ஹோம்ங்கும்போது அகெயின் வந்து 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஃப்ரம் ஹோம் டு ஸ்கூல் ப்ளஸ் ஸ்கூல் டு ஹோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா இட் இஸ் 4 கிலோமீட்டர். அதுதான் டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ரெண்டுமே உங்களுக்கு வீடாக இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கேஸஸ் 0. ஓகேவா? இப்போ அடுத்தது ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு அத்லெட் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக், அதோட ரேடியஸ் வந்து 50 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ். 3 ரவுண்ட்ஸ் வந்து சுற்றி வராங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டும் அதுதான். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே சேம், ஏ தான். கால்குலேட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்ட். அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னது, டிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஒரு சர்க்குலர் பாத் அப்படின்னு சொல்லும்போது அந்த சர்க்குலர் பாத்தோட பெரிமீட்டர் எவ்வளவு, இட் இஸ் 2πr. ஓகே, ஸோ 2 × π × ரேடியஸ் எவ்வளவு 50 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 100π இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல். ஸோ இது வந்து மீட்டர், 100π தான். இப்போ பையோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வி கெட் த டிஸ்டன்ஸ். இப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 100πயோட 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கேருந்தே நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். 3 ரவுண்ட்ஸ், அப்போது இட் பிகம்ஸ் 300π. ஸோ பையோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும், அதை வந்து கேபிட்டல் டி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் எண்டிங் பொசிஷன் ரெண்டுமே சேம். எத்தனை ரவுண்ட்ஸ் ஓடினாலும் வந்த ஆரம்பித்த இடத்துக்கே தான் திரும்ப வரணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் திஸ் கேஸ் இஸ் 0. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ்.